இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் லெபனான் நாடுகள் 10 நாட்கள் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறையால் தமிழகம் உள்ளிட்ட எந்த தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. தமிழக எம்பிக்கள் எண்ணிக்கை 59ஆக உயரும் என லோக்சபாவில் அமித்ஷா பேசினார். 2029 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பு தொகுதி மறுவரையறை அமலுக்கு வராது. தற்போதைய நடைமுறையிலேயே 2029 தேர்தல் நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். திமுக நடத்திய கருப்பு கொடி போராட்டம் குறித்து கிண்டல் அடித்துள்ள பிரதமர் மோடி, கருப்பு கொடி மகளிர் மசோதா மீதான கண் திருஷ்டியை விரட்டும் பொட்டு போன்றது என கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்துக்காக மசோதாவை எதிர்க்கின்றன. மகளிர் மசோதாவை எதிர்ப்பவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பார்லிமென்டில் பிரதமர் மோடி பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம். மகளிர் மசோதா விஷயத்தில் தவறு செய்தால் அதை சரி செய்ய முடியாமல் போய்விடும். நாட்டில் சரிபாதி உள்ள பெண்களின் முன்னேற்றத்தை தடுப்பது நியாயமல்ல என பிரதமர் மோடி கூறினார். தொகுதி மறுவரையறை பொறுத்தவரை எந்தவொரு மாநிலத்திற்கும் அநீதியோ பாகுபாடோ இருக்காது என பிரதமர் மோடி உறுதியளித்தார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவால் எந்த பாதிப்பும் வராது என பழனிசாமி கூறுகிறார் என உதயநிதி தேனி பிரச்சாரத்தில் பேசினார். பாதிப்பு வரும் என கூறினால் அவருக்குதான் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அதனால்தான் நான் கூறுகிறேன், மோடியின் நம்பர் 1 அடிமை பழனிசாமி என்கிறேன் என்றார். தொகுதி மறுவரையறையால் தமிழகத்தில் லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என திசை திருப்பும் கும்பல்களுக்கு சவுக்கடி கொடுத்துள்ளார் அமித்ஷா. இது பற்றி மக்களிடையே பீதியை உண்டாக்கிய திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம், பழனி, தாராபுரம், கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி தொகுதிகளில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். பழனிசாமி ஆட்சி அமைந்ததும் புழல் சிறையில் புதிய சிறை அறை கட்ட வேண்டும் என புதுக்கோட்டை பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசினார். திமுக அமைச்சர்களாக இருந்த 13 அமைச்சர்கள் அங்கு செல்ல வாய்ப்புள்ளது என்றார். தமிழகத்தில் 22% பள்ளிகளில் குடிநீர் இல்லை. 18.60% பள்ளிகளில் பயன்படுத்த முடியாத கழிப்பறைகள் உள்ளன. இது மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா தொழில்துறை வல்லுநர் அணித் தலைவர் எஸ். சுந்தர்ராமன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரனை ஆதரித்து செல்வ பெருந்தகை ஏரியூர் பகுதியில் பிரச்சாரம் செய்ய சென்றார். மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பிரச்சாரம் செய்யாமல் திரும்பிச் சென்றார். மத்திய அரசுக்கு எதிராக நகல் எரிப்பு போராட்டம் நடத்திய முதல்வர் ஸ்டாலின் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் லைட்டர் வைத்து தீயை பற்ற வைக்கிறார் என குஷ்பு தெரிவித்தார். பிளாஸ்டிக் லைட்டருக்கு தடை இருக்கிறது என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியவில்லையா என கேட்டார். எனக்கு மது குடிப்பவர்களின் ஓட்டு தேவையில்லை, நல்ல குடிமக்களின் ஓட்டு மட்டும் போதும். போதையில் இருப்பவனால் நல்ல தலைவனை தேர்வு செய்ய முடியாது என திருவாரூர் தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். நான் ஆட்சிக்கு வந்தால் தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொண்டு வந்து தருவேன். கல்வி, மருத்துவம் வியாபார நோக்கத்தில் நடத்தப்படாது. மீறினால் பள்ளி, மருத்துவமனைகள் அரசு உடைமையாக்கப்படும் என சீமான் கூறினார். தமிழகத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறது என சீமான் விமர்சித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 10,663 சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்துள்ளது. தென்காசி கடையம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மகேஷ் மாயவன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட பின் காப்பாற்றப்பட்டார். திமுகவில் மரியாதையே இல்லை என கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவருக்கு 195 ரன்கள் எடுத்திருந்தது.
தமிழகத்தில் அசாதாரண சூழலை உருவாக்கி தேர்தலை தள்ளி வைக்க சதி நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்தார். அதற்கு திமுகவின் தேர்தல் தோல்வி பயம்தான் காரணம் என்றார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாளை வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம், பழனி, தாராபுரம், கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். எனது மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் பிள்ளையாக இங்கு வந்துவிடுவார் என விருதுநகர் பிரச்சாரத்தில் பிரேமலதா பேசினார். இங்கிருந்து தொகுதியை முன்னேற்றுவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வார் என்றார். திமுக 8000 ரூபாய் மதிப்புள்ள டோக்கன் தருவதாக கூறுகிறார்கள். அதுவும் இவர்கள் சம்பாதித்தது கிடையாது என திருச்சி பிரச்சாரத்தில் சசிகலா பேசினார். கடன் வாங்கி கொடுக்கும் இந்த இலவசம் தேவையில்லை என்றார். தற்போதுள்ள 543 இடங்களில் 1/3 இடங்களை பெண்களுக்கு ஒதுக்க முடியும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் கரத் தூத்துக்குடி பிரச்சாரத்தில் பேசினார். ஆனால் மத்திய அரசு இதற்கு பதிலாக தொகுதி மறுவரையறை என்ற புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது என்றார். லோக்சபாவில் தொகுதி மறுவரையறை மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்ப்புகளை மீறி 2 மசோதாக்களை மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதாவை லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்தார். விவாதத்தில் எழுப்பப்படும் அனைத்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் என அமித் ஷா தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதாவை அறிமுகம் செய்ய லோக்சபாவில் வாக்கெடுப்பு நடந்தது. மசோதாவை அறிமுகம் செய்ய பகுதிவாரி வாக்கெடுப்பில் 207 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 126 பேர் வாக்களித்தனர். தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது நாளை மாலை 4 மணிக்கு ஓட்டெடுப்பு நடைபெறும் என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிப்பார் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீட்டை தொகுதி மறைவரையோடு இணைப்பது தேசத்தை பிளவுபடுத்தும் முயற்சி என மேற்குவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தா பானர்ஜி பேசினார். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக 2 அவைகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வாக்களிக்கும் என்றார். மக்கள் இடஒதுக்கீடு மசோதாவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காரணத்தை தேடும் எதிர்க்கட்சிகள் அது கிடைக்காததால் பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை குழப்புகின்றனர் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் மத்திய அரசு ஏன் தொகுதி மறு வரையறை விவகாரத்தில் இவ்வளவு அவசரம் காட்டுகிறது என்பதே எங்கள் கேள்வி என சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு என்ற போர்வையில் வரும் தொகுதி மறுவரை மசோதாவை எதிர்ப்பதில் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையுடன் நிற்கும் என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் திமுக நிர்வாகி இல்லத்தின் முன் கருப்பு கொடி ஏற்றியும் தொகுதி மறுவரையறை திட்ட நகலை எரித்தும் முதல்வர் ஸ்டாலின் போராட்டம் நடத்தினார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுடன் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார். தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிரான போராட்டத்தை வழிநடத்தவும் அதற்கு திமுக எம்பிக்கள் முழு ஆதரவு வழங்குவார்கள் என்று தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களின் முன்னேற்றத்திற்காக இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை ஏன் ஸ்டாலின் எதிர்க்கிறார் என தெரியவில்லை என அண்ணாமலை தெரிவித்தார். இடஒதுக்கீடு அதிகரிக்கும் போது தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை உயரும், பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் உயரும் என்றார். தொகுதி மறுவரையறை மசோதா தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் சதி. மத்திய அரசு இந்த முயற்சியை கைவிடும் வரை தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என திருமாவளவன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களிலிருந்து பிரதமர் யாரும் வரக்கூடாது என்பதற்காகவே தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டுவரப்படுவதாக ஆத்தூரில் செல்வ பெருந்தகை பேசினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தாவேகாவின் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழா நடந்தது. தேர்தல் அறிக்கையின் முதல் பிரதியை தாவேக தலைவர் விஜய் வெளியிட விவசாயி நாராயணன் பெற்றுக் கொண்டார். திமுகவும் அதிமுகவும் ஒரே தேர்தல் அறிக்கையை பெயர் மாற்றி கலர் மாற்றி வெளியிட்டுள்ளனர். ஆனால் நாங்கள் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டுமே வாக்குறுதிகளாக அறிவித்துள்ளோம் என தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். தமிழ் மொழியின் முதல் பெருமை திருக்குறள். திருக்குறளில் உள்ள அறம் பொருள் இன்பத்தின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். விஜயின் ஜனநாயகன் படத்தை இணையத்தில் லீக் செய்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார். படத்தொகுப்பு பணிக்காக நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஊழியர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தொகுதி மறு வரையறை என்பது தமிழகத்திற்கான பேராபத்து என நாமக்கல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். தமிழகத்திற்காக போராட நான் இருக்கிறேன் என்றார். மானமுள்ள தமிழர்கள் அடிபணிய மாட்டார்கள் என்றார். கோவையில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறை பாதிக்காது என்று தெளிவாக தெரிந்தும் ஸ்டாலின் டபுள் கேம் ஆடுகிறார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுக்க முயற்சிக்கிறார். அவருக்கு தோல்வி ஜூரம் வந்துவிட்டது என்றார்.
அன்று இருந்த பழனிசாமி வேறு, இனிமேல் வரும் பழனிசாமி வேறு. நடுநிலையாக நடக்காத அரசு அதிகாரிகள் மீது சட்ட ரீதியாக துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை பறிபோவதை அனுமதிக்க முடியாது. தொகுதி மறுவரையறை தமிழகத்திற்கு எதிரானது. மக்கள் வீதிக்கு வந்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். பாரதிய ஜனதாவின் சூழ்ச்சி தமிழகத்தில் ஒரு நாளும் எடுபடாது என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். திமுகவில் ஸ்டாலின் குடும்பம், காங்கிரஸில் சோனியா குடும்பம் மட்டுமே உயர்ந்த பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டர்கள் அந்த பதவிக்கு வர முடியாது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கூப்பன் தருகிறேன் என பெண்களை முதல்வர் ஸ்டாலின் அவமதிக்கிறார் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். 2 வயது குழந்தை முதல் 80 வயது பாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்றனர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சிதான் மாறுகிறது, காட்சிகள் மாறவில்லை என மயிலாடுதுறை பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். தரமான மருத்துவமனை, நல்ல கல்வியை கொடுக்கவில்லை, இலவசத்தை தந்து வாக்குகளை பெறுகின்றனர் என குற்றம் சாட்டினார். நாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம், பாரதிய ஜனதா வந்தால் பகைதான் வரும் என புதுக்கோட்டை பிரச்சாரத்தில் ப. சிதம்பரம் பேசினார். கலாச்சாரம், வரலாறு உள்ளிட்டவைகளுக்கு சம்பந்தமில்லாத கட்சி பாரதிய ஜனதா என்றார். எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் என தமிழகம் முழுவதும் முதல்வர் ஸ்டாலின் மீது ஒரே குற்றச்சாட்டுதான் இருக்கு. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? வேறு ஒன்றும் சொல்ல முடியாது என சேலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரேமலதா பேசியது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. களத்தில் இறங்கிய விஜயால் நிச்சயமாக கணிசமான ஓட்டுகள் பிரியும். திமுக அவரை குறைத்து எடை போடுகிறது. அவர் பிரிக்கும் ஓட்டுகள் திமுகவின் வெற்றியை தவிடு பொடியாக்கும் என மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் நாளை முதல் விடுமுறை அளிக்கப்படுகிறது. 45 நாட்கள் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கச்சா எண்ணெய் தொடர்பாக இந்தியாவுக்கு இனிமேல் சலுகை கிடையாது என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ரஷ்யா ஈரானிடம் 1 மாதம் கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி அளித்திருந்தது. மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து விவாதிக்கும் 3 நாட்கள் சிறப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடர் தொடங்கியது. மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தாய்மார்கள் சகோதரிகளுக்கு கொடுக்கும் மரியாதையே நாட்டுக்கு கொடுக்கும் மரியாதையாகும் என்று மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்வி பயத்தால் கருப்பு கொடி போராட்டம் அறிவித்து தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு முறை ஏமாற்றலாம், தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் நாடகம் அம்பலமாகும் என பாரதிய மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். தவிக தலைவர் விஜய் ஏப்ரல் 19ஆம் தேதி கடலூரில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து கடலூருக்கு விஜய் ஹெலிகாப்டரில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணிக்கு எதிராக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்துள்ளார். அன்புமணிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்துக்கு விரோதமாக அன்புமணி பாமக தலைவராக நீடித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் தனது படத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரியுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் இணக்கமாக உள்ள திமுக தொகுதி மறுவரையில் கண்துடைப்பு நாடகம் நடத்துகிறது என தவிக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்தார். பாரதிய ஜனதாவின் கிளை கட்சியாக பிரதமரின் அடிமை போல அதிமுக உள்ளது என்றார். தமிழகத்தில் 5 சீட் மட்டும்தான் தவிக வரும், அதிலும் ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். எனது தொகுதிக்கு மாதம் ஒருமுறை வருவேன். தொகுதி மக்கள் என்னை ரொம்ப எளிதாக சந்திக்கலாம். உங்கள் தேவைகளை கேட்காமலேயே செய்து கொடுப்பேன் என விஜய் உறுதியளித்தார். என்னை 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். மக்கள் காசிலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன். தாவேக்க வேட்பாளர்களும் நானும் வேறில்லை என்று விஜய் கூறினார். தாவேக்க தேர்தல் அறிக்கை வெளியானது. மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர், அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணம் இல்லா பயணம் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. நான் ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவன். அனைவரையும் சமமாகவே மதித்து செல்கிறேன். ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்த எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி என லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினார். மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பாஜக தேர்தல் அறிக்கை உள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் இதுகுறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெண்களுக்கான அதிகாரம் கிடைப்பதில் தடுப்பவர்களை எந்த சமயத்திலும் காலம் மன்னிக்காது என லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து பிரதமர் மோடி பேசினார். நாம் அனைவரும் இணைந்து இந்தியாவுக்கு புதிய திசையை காட்டப் போகிறோம் என பிரதமர் மோடி பேசினார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டை இணைக்கிறோம் என்றார்.
தொகுதி மறுவரையறையில் தமிழகம் ஓரங்கட்டப்பட்டால் அதற்கு எதிராக அதிமுக குரல் கொடுக்கும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையில் பாதிப்பு இருந்தால் அதிமுக எதிர்க்கும் என்றார். நாட்டின் வரலாற்றில் இது முக்கியமான தருணம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அமல்படுத்துவதற்கான காலம் இது என மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி பார்லிமென்டில் பேசினார். இத்தகைய முக்கிய மசோதா நிறைவேற்ற கிடைத்துள்ள வாய்ப்பு நமது பாக்கியம் என்றார். தொகுதி மறுவரையறைக்கு பிறகு தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை 39 59 உயரும். ஆனால் திமுக திட்டமிட்டு தவறான தகவல்களை பரப்பி வருகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெற்றி பெறுவாரா என தெரியவில்லை. நாளைக்கு அவர் கட்சி மாறலாம் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததால் தொகுதி மறுவரையை பழனிசாமி ஆதரிக்கிறார் என்றார். மத்திய அரசு தொகுதி மறுவரையறை மசோதா என்ற பெயரில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கிறது. தமிழக மக்களின் குரல் வலை மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். திமுக பொதுமக்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிறது. ஒவ்வொரு சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டுக்கு உபயோகப்படுத்துகிறது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்கும் என தருமபுரியில் அன்புமணி பிரச்சாரம் செய்தார். தொகுதி மறுவரையறையை பாஜக உள்நோக்கத்துடன் செய்வதற்கு காரணம் எந்த மாநிலத்தின் தயவும் இல்லாமல் சட்டங்களை இயற்றவும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் தான். இதன் மூலம் பாஜக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு சர்வாதிகாரியாக இருக்க பார்க்கிறது என துரைமுருகன் விமர்சித்தார். திமுகவின் குடும்ப அரசியல் வீழ 2026 தேர்தல் முடிவு முக்கியம். கடந்த வாரம் தலைமை செயலாளர் மாற்றம் நடந்தது. 2 நாட்களுக்கு முன் டிஜிபி மாற்றம். வரும் 23ஆம் தேதி முதல்வரை மாற்ற வேண்டும் என முதுகுளத்தூரில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை தெரிவித்தார். கரூரில் 41 பேர் பலியானதற்கு செந்தில் பாலாஜிதான் காரணம் என மக்கள் நம்புவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அந்த பயம்தான் அவரை கோவைக்கு போக வைத்தது என்றார். திமுக கூட்டணியின் 39 எம்பிக்கள் பெஞ்ச் தேய்த்து கொண்டுள்ளனர். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து என்ன கொண்டு வந்தனர்? எல்லாம் பில்டப். ஸ்டாலின் தந்திர நாடகமாடுகிறார் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரக்கணி விட கொடியவர் செந்தில் பாலாஜி. 5 கட்சிகளை மாற்றிச் சென்றவர். வைரஸை விட மோசமானவர். கரூரை முடித்துவிட்டு தற்போது கோவைக்கு மாறியுள்ளார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து லோக்சபாவில் பங்கேற்றனர். தொகுதி மறுவரையறை மசோதாவை திட்டவட்டமாக சமரசமின்றி திமுக எதிர்ப்பதாக லோக்சபாவில் டி.ஆர். பாலு தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த திமுக எப்போதும் ஆதரவாகவே உள்ளது என்றார். தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூரில் தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடியேற்றி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார். தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்று கோஷம் எழுப்பினார். வேட்புமனுவில் தனது மனைவியின் சொத்துக்களை குறிப்பிடாமல் மறைத்ததாக தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா மீது வில்லிவாக்கம் சுயேட்சை வேட்பாளர் தேவராஜன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக லோக்சபா குழு தலைவர் டி.ஆர். பாலு கடிதம் எழுதியுள்ளார். கூட்டாட்சிக்கும் அரசியல் சாசன அடிப்படைக்கும் எதிரான மசோதா தாக்கல் செய்வதை திமுக கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். லோக்சபாவில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் வழங்கியுள்ளார். திமுகவின் பரிசு கூப்பன் குறித்து தட்டி கேட்ட இளம்பெண் சிந்துஜாவின் மரணம் தற்கொலை அல்ல, தீய சக்தி திமுகவின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் செய்த கொடூர கொலை, அதிகார ஆசையும் பணவெறியும் கொண்ட ஸ்டாலின் குடும்பத்தினர் செய்த படுபாதக கொலை என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். பார்லிமெண்ட்டுக்கும் சட்டசபைகளும் பெண்களால் நிறைந்திருப்பதை காங்கிரசும் திமுகவும் விரும்பவில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில்தான் தொகுதி மறுவரையறை இருக்கும் என்றார். காங்கிரஸ் 140 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க கட்சி. எங்கள் கட்சியை பற்றி சீமான் பேச வேண்டாம். நேற்று முளைத்த காளான் சீமான் என செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நாங்கள் பேசினால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் என்றும் சீமானுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2030க்குள் சென்னையில் மட்டுமல்ல தமிழகத்தின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் நடைபாதை மரங்கள் கொண்ட கம்ப்ளீட் ஸ்ட்ரீட்ஸ் உருவாக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தாவிக தலைவர் விஜய் மீது 2 பிரிவுகளின் கீழ் மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நிபந்தனைகளை மீறி கூட்டம் கூட்டியது, அனுமதிக்கப்பட்ட நிகழ்வுக்கு பதிலாக ரோட் ஷோ நடத்தியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழரை சொந்த நாட்டில் அகதிகளாக்கும் கருப்பு சட்டத்தின் நகலை எரித்து மற்றொரு தீயினை பற்ற வைத்திருக்கிறேன். இத்தீயும் நாடெங்கும் பரவும், பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும் என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்.
ராணுவ மோதலால் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது. மேற்கு ஆசியா மற்றும் உக்ரைனில் நிலவும் மோதல்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இன்று இல்லங்கள் மற்றும் வீதிகளில் ஏற்றப்படும் கருப்பு கொடிகளை 3 நாட்கள் பறக்கவிடுமாறு தொண்டர்களுக்கு திமுக அறிவுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கவலை தெரிவித்தார். மறுவரையறையால் கேரளா போன்ற மாநிலங்கள் நேரடியாக பாதிக்கப்படும் என்றார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நவீன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றார். ராஜ்யசபாவில் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. திமுக அலுவலகம், கருணாநிதி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவில் உற்சவத்தில் வடிவுடையம்மன் புஷ்ப பல்லக்கில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஓம் சக்தி பராசக்தி என முழங்கியபடி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வரும் 21 முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள், பார்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்கள், கேபிள் டிவிகளில் வெளியிட சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 22 வரை மேற்கு தொடர்ச்சி மலை, காவிரி படுகை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என கூறியுள்ளது. விவசாய சின்னத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை அடையாறில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 245 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நகைகளை வருமான வரி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை சாஸ்திரி நகர் போலீசார் விசாரிக்கின்றனர். வார இறுதி நாட்கள் கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறைக்கு ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவித்தார். மசோதாவை படித்து பார்க்காமலேயே தென் மாநிலங்கள் எதிர்க்கின்றன. அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாகவே மசோதா உள்ளதென சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் கர்னூலில் மினி வேன் மற்றும் ரெடிமிக்ஸ் லாரியும் மோதிய விபத்தில் 8 பேர் பலியாகினர், 10 பேர் காயமடைந்தனர். சென்னையில் முதியோருக்கான தபால் ஓட்டுப்பதிவு தொடங்கியது. 85 வயதிற்கு மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 8947 வாக்காளர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க உள்ளனர். கோவில்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். ரொக்க பணம், பரிசு பொருட்கள் இருக்கிறதா என ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் நடைபயிற்சியின் போது முதல்வர் ஸ்டாலின் மக்களை சந்தித்து ஓட்டு சேகரித்தார். அவர்களிடம் அரசின் நலத்திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினார். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் 3 நாள் அரசுமுறை பயணமாக ஏப்ரல் 19ஆம் தேதி இந்தியா வருகிறார். மெட்ராஸ் டாக்கீஸ் பட நிறுவனம் மூலம் 22 படங்களை தயாரித்துள்ளார் இயக்குநர் மணிரத்னம். 23வது படமாக விஜய் சேதுபதி, சாய் பல்லவியை வைத்து இயக்கி தயாரிக்கிறார். மெட்ராஸ் டாக்கீஸ் பெயரை இந்தியா டாக்கீஸ் என மணிரத்னம் மாற்றிவிட்டதாக செய்தி பரவியது. இது பற்றி சுஹாசினி கூறியதாவது, பெயரை மாற்றவில்லை, அந்த தகவல் பொய்யானது. இந்தியா டாக்கீஸ் நிறுவனமும் எங்களுடையதுதான் என்றார். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள கர படத்தில் முதன்முறையாக கிராமத்து பெண்ணாக நடித்திருக்கிறார் மமிதா பைஜு. இவர் கூறுகையில், தமிழ் மலையாளத்தில் மாடன் பெண்ணாக துருதுருவென நடித்து வந்தேன். இதில் ராமநாதபுர கிராமத்து பெண் வேடம். என் கேரக்டர், கெட்டப், உடை, பேச்சு என அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும். சிறு வயது முதல் தனுஷ் படம் பார்த்து வளர்ந்தேன். அவருக்கு ஜோடியாக நடித்தது மகிழ்ச்சி. அவர் ஒரு பல்கலைக்கழகம், நிறைய கற்றுக்கொண்டேன் என்கிறார். மறைந்த மலையாள நடிகரான திலகன் தமிழிலும் சத்திரியன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இவரது மகனான ஷம்மி திலகன் மலையாள படங்களில் நடிக்கிறார். இவரது மகன் அபிமன்யுவும் மலையாள படங்களில் நடிப்பவர். இப்போது தமிழில் அறிமுகமாகிறார். 2009இல் பன்னீர்செல்வம் இயக்கத்தில் வெளியான ரேணிகுண்டா படத்தின் 2ஆம் பாகத்தில் இவர் வில்லனாக நடிக்கிறார். 90% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது, எனக்கான காட்சிகளை முடித்துவிட்டேன் என்கிறார் அபிமன்யு. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி நடித்து கடந்த வாரம் வெளியான படம் எல்லைக்கே.
கலவையான விமர்சனங்களை பெற்று ரூபாய் 50 கோடி வசூலை ஈட்டியுள்ளது. படத்தின் நன்றி விழாவில் பேசிய விக்னேஷ் சிவன், விமர்சனங்களில் படம் கேவலமாக உள்ளது என ஆரம்பித்து உள்ளே நல்லவிதமாக பேசுறாங்க, அதை எப்படி எடுத்துக்கொள்வது? என்னை உங்க வீட்டு பிள்ளையாக நினைத்து எல்லைக்கே படத்தை ஓட வையுங்க. நான் இன்னும் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. படம் ஓடாவிட்டால் ஊ எனும் ராமசாமி கதையாகிவிடும் என நகைச்சுவையாக பேசினார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹீரோவான ஆரவ், கவின், முகேன் ராவ் உள்ளிட்டோர் வரிசையில் விக்கல்ஸ் விக்ரமும் லைட் வெயிட் பேபி என்ற படத்தில் ஹீரோவாகியுள்ளார். நாயகியாக ஆர்த்தி கிருஷ்ணா நடிக்க சிவிகுரு இயக்குகிறார். விக்ரம் கூறுகையில், நான் ஹீரோ ஆகணும் என வெளியில் சொல்ல வெட்கப்பட்ட ஒரு கனவு இன்று நிஜமானது, மகிழ்ச்சி. ஸ்டாண்ட் அப் காமெடியன், பெண் பாடி பில்டர் இடையே நடக்கும் காதல் கதை என்றார். விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித், நயன்தாரா, நமிதா உள்ளிட்டோர் நடித்து 2007 வெளியான பில்லா படம் வரவேற்பை பெற்றது. யுவனின் இசையில் வெளியான பாடல்கள் மற்றும் பிஜிஎம் ரசிகர்களை கவர்ந்தது. 18 ஆண்டுகளுக்கு பின் இப்படம் மே 1 அஜித் பிறந்த நாளில் ரீ-ரிலீஸ் ஆகிறது. முன்னதாக அஜித்தின் திருமண நாளான ஏப்ரல் 24 அவரது அமர்க்களம் படம் ரீ-ரிலீஸ் ஆவது குறிப்பிடத்தக்கது. வாரிசு அரசியல் வேண்டாம் என்றுதானே மன்னராட்சியை ஒழித்தோம். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்று வருகிறார்களே, இதுவே முரண்பாடாக இல்லையா என இயக்குநர் சேரன் கூறியுள்ளார்.